வணக்கம். ஜஸ்டிஸ் ஃபார் இடியாப்பக்காரர். சமீப காலமாக அதிகமாக ட்ரோல் செய்யப்படுகிற ஒருத்தர் நமக்கெல்லாம் இடியாப்பம் சப்ளை பண்ணுற இடியாப்பக்காரர். தெருவில் யார் கண்ணுக்குமே படாமல் இடியாப்பத்தை தூக்கி வண்டி பின்னாடி கட்டிக்கிட்டு அவ்வளோ வேகமாக எதுக்கு தான் ஓடிட்டுருக்கீங்க, ஏன் யார் கையிலையும் சிக்க மாட்டேங்கிறீங்கன்னு இடியாப்பம் விற்கிறவங்க மேலே சமீப காலமாக ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருக்குது. முதல்ல நம்ம ஏன் இடியாப்பக்காரரை ஒரு குற்றவாளியாக பார்க்குறோம்? அதுக்கு காரணம் அவரை மாதிரியே நம்ம ரோட்டில் சந்திக்கிற மற்ற காய்கறிக்கார வண்டிகள் மற்றும் குப்பை அள்ளும் வண்டிகள், மற்றபடி இந்த பொட்டு, சௌரி, கிளிப்பு, வளையல் இதெல்லாம் விற்கிற வண்டி. இந்த வண்டிகள் எல்லாமே நம்ம தெருக்களை கடக்கும்போது ரொம்ப பொறுமையாக கடந்து நம்ம அவங்களுக்கு ரீச் பண்ணுறதுக்கான டைமை அவங்க நமக்கு கொடுக்குறாங்க. அந்த டைமை இந்த இடியாப்பக்காரர்கள் நமக்கு கொடுக்காதனால நம்ம அவர்கள் மேலே குற்றம் சொல்கிறோம். நியாயமாக பார்த்தா அவங்க நமக்கு டைம் கொடுக்கலன்னு சொல்கிறது தப்பு. கஸ்டமரான நம்ம தான் அவங்களுக்கு டைம் கொடுக்கல. இந்த விஷயத்தை நன்றாக உற்று நோக்கினால் ஒன்று புரிய வரும். இந்த காய்கறிக்காரரோ இல்லை குப்பை எடுக்க வரவரோ மற்ற இதர வண்டிகளோ அவங்களுக்கு ஒரு நாள் முழுக்க இருக்குது அந்த வியாபாரத்தை முடிக்க. உங்களுக்கும் ஒரு காய்கறியை வாங்குறதுக்கு ஒரு நாள் முழுக்க இருக்குது. ஆனால் இந்த இடியாப்பம் வாங்குகிற நம்ம பழக்கங்கிறது ரொம்ப குரூஷியல் டைமில் தான் நடக்குது. ஆவரேஜாக பொதுமக்களோட காலையில் டிஃபன் டைம் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே. இந்த 2 மணி நேரத்துக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளே இருக்கிற எல்லா வீடுகளுக்கும் நான் இடியாப்பத்தை சப்ளை பண்ணணும். அவங்களுக்கு இருக்கிறது காலையில் 2 மணி நேரம் அல்லது நைட் 2 மணி நேரம். இந்த 2 மணி நேரத்தில் அவங்கக்கிட்ட ஒரு 3000 இடியாப்பம் இருக்குன்னா, ஒவ்வொரு தெருவிலையும் பொறுமையாக நின்று உங்கள் வீடுகளை தேடி வந்து இடியாப்பம் வேணுமான்னு கேட்டு விற்றுக்கிட்டு இருந்தால் அவங்களால இந்த மொத்த ஏரியாவையும் கவர் பண்ண முடியாது. அதே மாதிரி அந்த 3000 இடியாப்பத்தையும் விற்கவும் முடியாது. குறைந்தபட்சம் ஒரு தெருவில் 2 வீட்டில் ஒரு 5 இடியாப்பம் வாங்கினா கூட ஒரு தெருவில் 10 இடியாப்பம் தான் விற்க முடியும். 10 தெருவில் 100 இடியாப்பம். 100 தெரு சுற்றினா தான் 1000 இடியாப்பம் விற்க முடியும். அப்போ மிச்சம் இருக்கிற 2000 இடியாப்பத்தை விற்கணும்னா 300 தெருக்களை அவர் சுற்றி ஆகணும். அந்த 300 தெருக்களையும் கரெக்டாக அந்த டிஃபன் டைம்னு சொல்லப்படுகிற 7 to 9க்குள்ளே கவர் பண்ணி ஆகணும். அண்ட் அவங்களுக்கு வர அந்த அவசரத்துக்கு முக்கியமான காரணம் கஸ்டமர் ஆகிய நீங்களும் கூட. நம்ம தாய்மார்கள் பெரும்பாலான வீடுகளில் இன்றைக்கி என்ன டிஃபன் அப்படிங்கிறதையே ரொம்ப லேட்டாக தான் முடிவு பண்ணுவாங்க. ஒரு பாமை டிஃப்யூஸ் பண்ணும்போது சிவப்பு ஒயரா பச்சை ஒயரா கடைசி 1 செகண்ட் வரைக்கும் முடிவு பண்ண வச்சுருக்கிற மாதிரி இன்றைக்கி என்ன டிஃபன் செய்ய போகிறோங்கிறத நம்ம தாய்மார்கள் கடைசி செகண்ட் வரைக்கும் முடிவு பண்ண மாட்டாங்க. அப்படி முடிவு பண்ணாமல் இருக்கிறதன் காரணத்தால் நம்ம இடியாப்பக்காரர் தெருமுனை என்டர் ஆகும்போது நம்மளால் உடனே அதை டிசைட் பண்ண முடியல. குறைந்தபட்சம் இன்றைக்கி இடியாப்பம் சாப்பிட்ணுங்கிற டெசிஷனை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியாவது நீங்கள் எடுத்துருங்க. தெருமுனையில் இடியாப்பம்னு அந்த ஸ்பீக்கர் கத்துற சவுண்டு கேட்கும். அப்போ கூட நம்ம முடிவு பண்ண மாட்டோம். நம்ம வீட்டை அந்த சத்தம் கிராஸ் பண்ணும்போது தான் சரி வாங்கலாம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணுவோம். அப்படி நம்ம டிசைட் பண்ணிவிட்டு வீட்டை விட்டு வெளில வர்றதுக்குள்ளே இடியாப்பக்காரர் நம்ம தெருவை தாண்டி போயிருப்பார். அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் நம்ம தெரு முனையில் அவர் என்டர் ஆகும்போதாவது நம்ம இடியாப்பம் வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான முடிவுக்குன்னு நம்ம வர்றதே இல்லை. இப்படி இடியாப்பம் வாங்கலாமா வேணாமாங்கிற முடிவெடுக்கிறதுல இருக்கிற தாமதத்தை இடியாப்பம் விற்கிறவர் மேலே பழியாக போட்டு அவர் வேகமாக போயிடுறாருன்னு நம்ம அவரை குற்றம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு நிஜமாகவே இடியாப்பம் வேணும், வாங்கியே ஆகணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் தீர்க்கமாக இன்றைக்கி இடியாப்பம் தான் அப்படின்னு முடிவு பண்ணுங்கள். அனைத்து தமிழ்நாடு இடியாப்ப விற்பனையாளர்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம்.